வியூவர்ஸ், இப்ப ஏஐ டெக்னாலஜினால தான் நிறைய பேருக்கு வேலை போக போறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே டெக்னாலஜி வளர வளர ஏகப்பட்ட வேலைகள் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்ட 10 பழைய வேலைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்விட்ச் போர்டு ஆபரேட்டர். மொபைல் வரதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் டெலிபோன்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல வந்த டெலிபோன்கள்ல நம்ம இந்த ஸ்விட்ச் போர்டு ஆபரேட்டருக்கு கால் பண்ணி தான் நம்ம யாருக்கு கால் பண்ணணும்ங்கறத சொல்லணும். இவங்க தான் அந்த நம்பருக்கு நம்ம லைனோட கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. லட்சக்கணக்கான பெண்கள் தினமும் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது 1970ல இந்த ஆபரேட்டர்ஸ் இல்லாமலேயே ஆட்டோமேட்டிக்கா லைன்ஸ் போற போன்களை கண்டுபிடிச்சாங்க. இதனால ஒரே நாள்ல ஸ்விட்ச் போர்டு ஆபரேட்டர்ஸ் எல்லாருக்கும் வேலை போச்சு. இதே மாதிரி பவுலிங் கேம்ல பின் செட்டர்ங்கிற ஒரு வேலை இருந்தது. இவங்க தான் இந்த கட்டைகளுக்கு பின்னாடி இருந்து ஒவ்வொரு முறையும் இந்த கட்டைகள் கீழே விழும்போது இவங்க மறுபடியும் இந்த கட்டைகளை எடுத்து திரும்பி அடுக்கி வைப்பாங்க. வறுமையில இருந்த நிறைய பசங்க தினமும் 8ல இருந்து 10 மணி நேரம் இந்த கட்டைகளை அடுக்கி வச்சு காசுகளை சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 1950ல ஆட்டோமேட்டிக் பின் செட்டர் மிஷினை கண்டுபிடிச்சாங்க. இந்த மிஷின் வந்த உடனே இந்த பசங்களுக்கு எல்லாம் வேலை போயிருச்சு. அதுலயும் இந்த வேலையை செய்யறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இந்த பந்துகள் வேகமா உருண்டு வந்து அடிக்கும் போது கட்டைகள் இந்த பசங்க மேலேயே வந்து அடிக்குமா. இதே மாதிரி ஃபேக்டரி ரீடர்ங்கிற ஒரு வேலை இருந்திருக்கு. இப்ப எல்லாம் நிறைய தொழிற்சாலைகள்ல எஃப்எம் ரேடியோவை போட்டு விட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல இந்த ஃபேக்டரி ரீடர்ஸ் தான் வேலை செய்யறவங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு தினமும் நியூஸ் பேப்பர்களையும் கதை புக்குகளையும் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. காலையில வந்த உடனே அன்னைக்கு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரி டைம் முடியற வரைக்கும் கதை புக்குகளை படிச்சு காட்டுவாங்க. ஆனா 1923க்கு அப்புறம் ரேடியோ பாட்காஸ்ட் ஆரம்பிச்ச உடனே இந்த ஃபேக்டரி ரீடர்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிருச்சு. இதே மாதிரி தான் எலிவேட்டர் ஆபரேட்டர்களும். ஆரம்பத்துல வந்த எல்லா எலிவேட்டர்கள்லயும் இந்த மாதிரி ஒரு எலிவேட்டர் ஆபரேட்டர் இருப்பாரு. ஏன்னா முன்னாடி எல்லாம் இப்ப இருக்கிற எலிவேட்டர் மாதிரி ஒரு பட்டன் அழுத்தினா போகாது. இந்த மாதிரி லிவர்ஸ் மூலமா மோட்டரை ஆன் பண்ணி தான் எலிவேட்டரை ஆன் பண்ண முடியும். அதனால எல்லா எலிவேட்டர்லயும் ஒரு ஆபரேட்டர் இருப்பாங்க. ஆனா 1960ல ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர் வந்த உடனே இவங்க எல்லாருக்கும் வேலை இல்லாம போயிருச்சு. இவங்களுக்கு அடுத்ததா இந்த பிலிம் ப்ரொஜெக்ஷனிஸ்ட்களும் ரொம்ப வருடங்களா அதிக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த வேலையை செய்யறதும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. படத்துடைய பிலிம் டேமேஜ் ஆயிடாம கேர்ஃபுல்லா இத ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு சுத்தி ப்ரொஜெக்டர்ல மாட்டணும். முன்னாடி எல்லாம் ஒரு படமே 4-5 பிலிம் ரோல்கள்ல தனித்தனியா தான் வரும். அதையெல்லாம் கரெக்டான டைம்ல மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு பிலிம் ரோல தப்பா மாட்டினாலும் படத்துடைய கதையே குழம்பி போயிடும். இந்த ப்ரொஜெக்டர் ரூம் எப்பவுமே வெக்கையா தான் இருக்கும். இந்த ஹீட்லயே நின்று வேலை செய்யணும். பழைய ப்ரொஜெக்டர் ஓவர் ஹீட் ஆனாலே அடிக்கடி ஆஃப் ஆயிடவும் செய்யும். அந்த டைம்ல எல்லாம் ஆடியன்ஸ் தியேட்டர்ல இருக்கிற சேர்களை உடைக்கிறதுக்குள்ள மிஷினை சரி பண்ணி மறுபடியும் படத்தை போட்டுறணும். ஆனா எப்போ ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர் வந்துச்சோ அப்பவே இவங்களுடைய வேலையும் போயிருச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி லேம்ப் லைட்டர்ஸ்னே ஒரு வேலை இருந்திருக்கு. அதாவது 1930ல தெருவிளக்குகளை ப்ராப்பரா எரிய வைக்கிறது இந்த லேம்ப் லைட்டர்ஸ்கள் தான். ஏன்னா அப்பெல்லாம் கேஸ் மேண்டல்கள்ல தான் தெருவிளக்குகள் எரிஞ்சிருக்கு. இவங்க தான் ஈவினிங் ஆனா வந்து தெருவிளக்குகள் எல்லாம் ஆன் பண்ணி கேஸோட அளவெல்லாம் கரெக்டா செட் பண்ணிட்டு கண்ணாடியை எல்லாம் தொடச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா ஸ்விட்ச் போட்ட உடனே எரியற எலக்ட்ரிக் லைட்ஸ் வந்த உடனே இந்த லேம்ப் லைட்டர்ஸ் எல்லாருக்கும் வேலை போயிருச்சு. இதே மாதிரி ஆரம்பத்துல லைப்ரரி கார்டு கேட்டலாக் கீப்பர்ங்கிற ஒரு வேலை இருந்திருக்கு. இவங்க தான் லைப்ரரிகள்ல எவ்வளவு புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸ் யாரெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, எப்போ திரும்பி கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னு எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி அட்டைகள்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு லைப்ரரி கார்டு கீப்பரே 10 மில்லியனுக்கும் அதிகமான கார்டுகள் எல்லாம் கைகளால எழுதி இருக்காங்க. ஆனா கம்ப்யூட்டர் எல்லாம் வந்த உடனே இவங்களுக்கும் வேலை இல்லாம போயிருக்கு. இவங்கள எல்லாம் விட மில்க் மேன்னு சொல்ற வீட்டுக்கு வீடு வந்து பால் ஊத்துற வேலையை தான் ஆரம்பத்துல நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் இந்த பால்காரங்க தான் தினமும் எல்லா வீடுகளுக்கும் போய் பால் ஊத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்கள்ல எல்லாம் பால்காரங்க கிட்ட காலையில கதை பேசிட்டு தான் பாலையே வாங்குவாங்க. ஆனா எப்போ பாக்கெட் பால் வர ஆரம்பிச்சுச்சோ அப்பவே இவங்களுக்கும் வேலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜும் வந்த உடனே பாக்கெட்டா பால்களை வாங்கி ஃப்ரிட்ஜுகளை ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஐஸ் கட்டர்களுடைய வேலையும் ஃப்ரிட்ஜ் வந்த உடனே காணாம போயிடுச்சு. ஆரம்பத்துல இந்த ஐஸ் கட்டர்கள் தான் ஐஸ்களை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஐஸ் கரையறதுக்குள்ள எல்லா இடங்களுக்கும் ஐஸ்களை டெலிவரி பண்ணுவாங்க. ஆனா ஃப்ரிட்ஜ் வந்த உடனே இந்த வேலையும் காணாம போயிருச்சு. இதே மாதிரி நம்ம வீடு தேடி வரவங்கள்ல கத்திகளை சாணம் பிடிக்கிறவங்களும் இருந்தாங்க. வீட்டுக்கு வீடு வந்து கத்தி அருவாள் எல்லாம் சாணம் பிடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி சின்ன மிஷின்லயே நைஃப் ஷார்ப்பர் வந்துட்டதுனால இவங்களுக்கும் வேலை இல்லாம போயிருச்சு. குளிர் பிரதேசங்கள்ல கோல் டெலிவரி மேனுங்கிற ஒரு வேலை இருந்தது. அதாவது குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிற வீடுகள்ல நிலக்கரியை எரிச்சுதான் வீட்டை கொஞ்சம் வார்மா வச்சிருந்திருக்காங்க. இதனால இந்த கோல் டெலிவரி மேன்கள் வீட்டுக்கு வீடு போய் இந்த கறிகளை டெலிவரி பண்ணிருக்காங்க. அதுலயும் குளிர்காலங்கள்ல இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குமா. மூட்டை மூட்டையா இவங்களும் போய் கறிகளை டெலிவரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கோல் டெலிவரி ட்ரக்ஸ்னு இதுக்குன்னு தனி லாரிகள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வந்த உடனே இவங்களுக்கும் வேலை இல்லாம போயிருச்சு. உலகம் முழுக்க அதிகமான பேருக்கு முதல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கொடுத்ததே இந்த டைப் ரைட்டிங் மிஷின்கள் தான். எப்படியாவது டைப் ரைட்டிங் மட்டும் கத்துக்கோ, எங்கயாச்சும் உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்வாங்க. அந்த அளவுக்கு உலகம் முழுக்க ஏகப்பட்ட மக்கள் டைப் ரைட்டர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டைப் ரைட்டிங்கோட சத்தமே சலக் சலக்குன்னு பயங்கரமா கேட்டுட்டு
போயிட்டு இருக்கும். அதுலயும் டைப்ரைட்டிங் மிஷினை ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுட்டா அவங்கள ஜீனியஸ் மாதிரியே பாப்பாங்க. ஏன்னா ஒரு டைப்ரைட்டிங் மிஷின்ல 2500க்கும் அதிகமான உதிரி பாகங்கள் இருக்கும். இதனால டைப்ரைட்டிங் மிஷினை ரிப்பேர் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா கம்ப்யூட்டர் ஸ்கேனர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் வேலை இல்லாம போயிருச்சு. இதே மாதிரி தான் ஆடியோ வீடியோ கேசட்டுகளுக்கும் உலகம் முழுக்க மிகப்பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் பாட்டுகளையும் படங்களையும் ரெக்கார்ட் பண்ற வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் விசிடி டிவிடி எல்லாம் கூட இதே மாதிரி பயங்கரமா சேல்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே மொபைல்குள்ளேயே வந்துட்டதுனால இந்த கடைகளுக்கும் வேலை இல்லாம போயிருச்சு. பிரிண்டர் வரதுக்கு முன்னாடி பில் போர்டு ஆர்டிஸ்டுகள் தான் எல்லா ஓவியங்களையும் பெயர் பலகைகளையும் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 3D அனிமேஷன் ஸ்கிரீன்களே வந்துருச்சு. இதனால இந்த ஓவியர்களுக்கும் வேலை இல்லாம போயிருச்சு. தாய்வான்ல இருக்கிற யன் சென் ஃபாங்கிற இவரு 80 வருஷமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப கூட இவரு சினிமா படங்களுடைய போஸ்டர்களை கூட மிஷினே பிரிண்ட் போட்ட மாதிரி தத்ரூபமா வரைஞ்சு கொடுக்கறாரு. ஆனா இந்த மாதிரி நிறைய ஓவியர்களுக்கும் இப்ப வேலை இல்லாம போயிருச்சு. இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி நோக்கருங்கிற ஒரு வேலை இருந்திருக்கு. அதாவது அலாரம் கிளாக் வரதுக்கு முன்னாடி நம்ம காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா நம்ம எழுந்திருக்க வேண்டிய நேரத்தை இந்த நாக்கர்ஸ் கிட்ட சொல்லி வைக்கணும். இவங்க வந்து நம்ம வீட்டு ஜன்னலை தட்டி தான் நம்மளை எழுப்பி விடுவாங்க. இதுக்காகவே இவங்க அதிகாலையில ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வீடு வந்து ஜன்னலை தட்டி எல்லாரையும் எழுப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சின்னதா ஒரு அலாரம் கிளாக் வந்த உடனே இவங்க எல்லாருக்குமே வேலை போயிருக்கு. இப்பவே வெளிநாடுகள்ல பெட்ரோல் பங்குகள்ல எல்லாம் யாருமே இருக்கிறது இல்ல. நம்மளே தான் பெட்ரோல் போட்டுக்கணும். பெட்ரோல் போடுறவங்களுக்கும் கூட வேலை இல்லாம போயிட்டு இருக்குது. எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாம் அதிகமான உடனே பெட்ரோல் பங்குகள் கூட குறைஞ்சு போயிடும். இதே மாதிரி குதிரை வண்டி ஓட்டுறது, எலிகளை பிடிக்கிறது, அட்டைய பிடிக்கிறதெல்லாம் கூட ஆரம்பத்துல ஒரு வேலையா இருந்திருக்கு. ஆனா டெக்னாலஜி வளர வளர ஏகப்பட்ட வேலைகள் இந்த மாதிரி காணாம போயிருக்கு. இப்போ ஏஐ டெக்னாலஜி மூலமா இன்னும் எவ்வளவு பேர் வேலையை இழக்க போறாங்கன்னு தெரியல. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வேலை எதுங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.